இந்த லோகோவை ஒரு நிமிஷத்தில் எப்படி பண்ணுறது? இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். அந்த சர்க்கிளை கொஞ்சம் டார்க்கான கலரில் நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி வச்சுட்டு, அதே சர்க்கிளை டூப்ளிகேட் செஞ்சு சின்னதாக்கி 2 சர்க்கிளையும் பூலியன் ஆப்ரேஷனில் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பெரிய சர்க்கிளை செலக்ட் பண்ணி அதை கன்வெர்ட் டு கர்வ்ஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லோவர் பார்ட் நோடை கிளிக் பண்ணி அந்த நோடை ஷார்ப்பாக்கி நம்மளுடைய லோகோவுக்கு தேவையான ஒரு லொக்கேஷன் ஆரோ மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆரோவுக்கு ஒரு ட்ரையாங்கிளை போட்டுக்கிட்டேன். அந்த ட்ரையாங்கிளையும் கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கிளிக் பண்ணி கர்வ்ஸை மாற்றிட்டு லோவர் பாட்டமில் 2 நோட்ஸுக்கு நடுவில் சென்டரில் ஒரு நோடை போட்டு அந்த நோடை கிளிக் பண்ணி மேலே அந்த ஆரோ மாதிரி செஞ்சுக்கிட்டேன். இப்போ அதை 45 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த ஆரோவும் உள்ளே இருக்கிற சர்க்கிளும் ஜாயின் ஆகணும். அதுக்கு ஒரு ட்ரையாங்கிளை போட்டு அந்த ட்ரையாங்கிளே ஃப்ளிப் பண்ணி 2 ட்ரையாங்கிளும் ஒன்னோடு ஒன்று இணைஞ்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு அதையும் 45 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக நம்மளுடைய லொக்கேஷன் சிம்பிள் உள்ளே இருக்கிற ஆரோ அப்புறம் இந்த ஜாயின் பண்ண 2 ட்ரையாங்கிளையும் ஒன்றா வச்சு பூலியன் ஆப்ரேஷனில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த ஷார்ப்பான எட்ஜஸை கார்னர் டூலை வச்சு இந்த ஷார்ப் கார்னர்ஸை ரவுண்ட் பண்ணி ஸ்லைட்டாக நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளுடைய ஒரிஜினல் லோகோவோட பேக்ரவுண்ட் போல் நம்மளுடைய பேக்ரவுண்ட் கலர்ஸே மாற்றிக்கிட்டா இதுதான் நம்மளுடைய லோகோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பி டிசைனிங்.